நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் 2 விதமாக வருது. ஸோ 2 விதமான கட்டிகள் இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய கட்டிகள், கண்ணுக்கு தெரியாத கட்டிகள்னு சொல்லிட்டு 2 வகையாக கட்டிகளை பிரிக்கலாம். பொதுவாக இந்த கட்டி, அந்த கொழுப்பு கட்டிக்கரைய மருந்து, அது வருவதற்கான காரணம் மற்றும் அதற்கு என்ன மாதிரியான உணவு முறை எடுத்துட்டால் அந்த கொழுப்பு கட்டியை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு இந்த லிபோமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டி. அந்த கொழுப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலியே இருக்காது ஆரம்பத்தில். ஸோ வலி இல்லாமல் ஒரு அப்படி தடிமனாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கை கால் பகுதிகளில், தண்டு பகுதிகளில், தோலில், கழுத்து போன்ற பகுதியில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கட்டி தான் அந்த கொழுப்பு கட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா தோலுக்கோட அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரத்த ஓட்டம் வந்து சரியாக மூவ் ஆகலை அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ற மாதிரியே இருக்கும். கை வச்சு அழுத்தணும்னா அது நகர்ற மாதிரியே இருக்கும், நவுந்து போகிற மாதிரியே இருக்கும். ஸோ வலியெலாம் இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் வலி இல்லைனாலும் போக போக பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணமாக சொன்னோம்னா இது வந்து இந்த மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்ட பாதையில் இந்த கட்டி வந்ததுனாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டியூமர் சொல்லக்கூடிய பக்கவாதம், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனுடைய விளைவு மரணம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ரத்த ஓட்ட பாதை, அந்த இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்ட பாதையில் இந்த மாதிரியான கட்டிகள் ஏற்படும் போது அந்த கட்டி தான் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு மோசமான விளைவை நம்மளுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியது. அப்போ இந்த வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிச்சி தடுக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம மெயினாக இது வந்ததுக்கான முக்கியமான காரணம், நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் அதிகப்படியான கொழுப்புகள், இந்த மைதா ஃபுட்டு போன்ற எடுத்துக்கும் போது தான் இந்த மாதிரியான கொழுப்பு கட்டி வருவதற்கான மிக முக்கியமான காரணம். ஸோ அது வந்து ஈஸியாக செரிமானம் ஆகாது. அப்போ டைஜஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு லிக்யூடான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சு போன்ற பழங்கள் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கும் போது, லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது இந்த ஃபுட்டெல்லாம் கடினமான ஃபுட்டில் வந்து இலகுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கூட இல்லாமல் நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்றத அறவே விட்டுட்டோம்னாலே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், யாரெல்லாம் அதிகப்படியான நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டினாலும் சடனாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளில் அவதி உருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு படிமானம் அதிகமாக சேர 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 அவங்களுக்கு வந்து பிரச்சனையை அவங்க வந்து வலுவாக்கிக்கிட்டே போகிறாங்க என்பது தான் உண்மை. சரி, இப்போ கொழுப்பு கட்டி எப்படி கரைக்கிறதுன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா, வெளிப்புறத்தில் கட்டி இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கங்க. உப்பு வந்து நல்லா ஒரு ஹீட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா அதை இறுக கட்டிட்டு அந்த கட்டி இருக்கிற இடத்துல அப்படியே ஒத்துற மாதிரி கொடுங்க. கை பொறுக்கு அந்த உடம்பு சூடு பொறுக்கிற அளவுக்கு உப்பை வறுக்கணும். வறுத்துட்டு அதை மெதுவாக தொட்டு தொட்டு அந்த இடத்துல ஒத்தரை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த கட்டிகள் வந்து சுத்தமாக கரைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அதே நேரத்தில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் போன்ற ஹேபிட்டை வந்து நிறுத்திட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ உள்ளுக்கு வந்து மருந்து வந்து தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்ணும். ஸோ கமலா ஆரஞ்சு, லெமன் ஜூஸ் போன்ற உணவுகளை எடுத்துக்கும் போது அதனுடைய தாக்கம் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் நைட்டில் சாப்பிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி போட்டு நீங்கள் குடலை சுத்தப்படுத்தினாலே உங்களுடைய கழிவுகள் முறையாக வெளியேறும் பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மூளையில் ஏற்படக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலம் தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ கை கால் எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக வந்து செயலிழக்க செஞ்சுட்டு ஸோ சிரமத்திற்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு சீடு உள்ள பழங்களாக எடுத்துக்கங்க. விதை இல்லாத பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரைடான ஃப்ரூட். ஸோ ஹைப்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாதது, உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. எதெல்லாம் வந்து விதை இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பழங்கள் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பல காலமாக வீடியோ மூலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திங்கனாலே எப்பயுமே அதுக்குள்ளே வந்து அந்த விதை சொல்லக்கூடிய கொட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கொட்டை இல்லாத பழத்தை சாப்பிட்டிங்கனாக்கா அது மரபணு மாற்றப்பட்ட பழ வகைகள். ஸோ அது வந்து காய் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை பழம் எதுவாக இருந்தாலும் சரி, அது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸை, காய்கறிகளை வாங்கி வந்து முக்கியமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எடுத்துக்கிற உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரது தான் முக்கியமான மருந்து. ஸோ கடுக்கா பொடி மட்டுமே போதும், எக்ஸலண்ட்டாக உங்கள் குடலை சரி பண்ணக்கூடிய, குடலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து. ஸோ கடுக்கா பொடி எடுத்துக்கங்க. நான் சொன்ன உப்பு ஒத்தனம், கிளின்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி உப்பு ஒத்தனம் கொடுக்கும்போது அதனுடைய கட்டிகளுடைய தாக்கம் படிப்படியாக குறையும். ஸோ 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது.
ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டை வந்து மாற்றணும். உணவு பழக்க வழக்கத்தை மாற்றும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளணும், எங்களை அப்படி சந்தேகம் இருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.